ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த ட்ராயிங் வரையும்போது எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வந்துச்சு. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஸ்டோரி என்னமோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். சுற்றிலும் நல்லா ரம்மியமாக மலைகள், காடுகள், மரங்கள் எல்லாம் இருந்த ஒரு அழகான இடம். அங்கே ஒரு பெரிய ஆறு ஓடிட்டு இருந்துச்சு. ஆறு மலையிலேருந்து உருவாகி வருது. மலையில் மழை பெஞ்சோடனே அந்த ஆற்றுல வெள்ளப்பெருக்காகி தண்ணி பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. அந்த ஆறை கடக்கிறதுக்கு ஒரு சின்ன பாலம் தான் இருக்குது. அந்த பாலம் ஒருத்தர் மட்டும்தான் அந்த பக்கம் இந்த பக்கம் போகிற அளவுக்கு ரொம்பவே சின்னதாக இருக்குது. அந்த பாலம் ரொம்பவே நீளமானதாக இருக்குது. அதனால் இந்த பக்கம் வரவங்கள சரியாக கவனிக்க முடியாத அளவுக்கு அதோட நீட்டம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு 2 ஆடு அந்த பக்கம் இருந்து ஒரு ஆடு வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் இருந்தும் அதே மாதிரி அந்த பக்கம் வர ஆடை கவனிக்காமலே இன்னொரு ஆடு வந்துடுச்சு. ஒரு இடத்துல 2 ஆடும் மாறி அந்த பக்கமாக போகணும். ஆனால் அந்த இடத்துல ஒரு ஆடு மட்டும் போகிற அளவுக்கு தான் வழி இருக்குது. அந்த ஆடுங்களுக்கு 2ம் முட்டிட்டு நிற்குது. ஒரு ஆடு சொல்லுது, நான் தான் ஃபஸ்ட்டு இந்த பாலத்தில் வந்தேன், அதனால நீ தான் பின்னாடி போகணும் அப்படிங்குது. இன்னொரு ஆடு, இல்லை நீ வரதை நான் கவனிக்காமல் தான் வந்தேன், நான் வேணும்ன்ட்டுலாம் வரல, உனக்கு தான் தூரம் கம்மியாக இருக்குது கொஞ்சம், அதனால நீ பின்னாடி போ அப்படின்னு சொல்லுது. அப்படியே 2 ஆடும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆற்றுல தண்ணி ரொம்பவே பெருக்கெடுத்து போகுது. சொல்லப்போனால் அந்த பாலத்தை தொட்டு போகிற அளவுக்கு அதிகமாக அளவு தண்ணி அந்த ஆற்றுல ஓடிட்டுருக்குது. 2 ஆடுமே விட்டு கொடுக்காம சண்டை போட்டுட்ருக்குது. 2மே அதோட நியாயத்தை மட்டும் எடுத்து சொல்லுது. இல்லை, நான் தான் வந்தேன், நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன், நான் தான், உனக்கு தான் தூரம் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி அவங்க தரப்பு நியாயத்தை மட்டும் யோசித்து 2 ஆடுமே பேசிகிட்டு இருக்குது. பேசி பேசி அதோட பிரச்சனையை அதிகமாக்கி ஒரு கட்டத்தில் 2 ஆடும் பயங்கரமாக சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே சண்டை போட்டால் நம்ம ஒன்றுனா யாராவது ஒருத்தர் ஆற்றுக்குள்ளே விழுந்துருவோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆகுது. அப்போது சண்டை போட்டுட்டு இருந்ததில் ஒரு ஆடு, ஏய் நிறுத்து நிறுத்து, இப்படியே நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோன்னா ஒன்றுனா யாராவது ஒருத்தர் இந்த தண்ணியில் விழுந்துருவோம், இல்லைன்னா 2 பேருமே தண்ணியில் விழுந்து ஆற்றோடவே போயிடுவோம். இதனால் நமக்கு எந்த நன்மையும் நடக்க போகிறதில்ல. நம்ம சண்டை போடுறதுனால நம்ம 2 பேருக்குமே பிரச்சனை தான். கொஞ்சம் அமைதியாயிரு, யோசிக்கலாம், யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சண்டையை அப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்குது. சரின்ட்டு 2 ஆடும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காங்க. கொஞ்ச நேரம் யோசித்ததுக்கப்புறமா அதில் ஒரு ஆடு சொல்லுது, சரி நான் கீழே படுத்துக்கிறேன், நீ ஏன் மேலே ஏறி போய்க்க அப்படின்னு சொல்லிடுது. அதை கேட்டோன்னே இன்னொரு ஆடும், ஓகே உன்னோடைய ஐடியா நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, சரி நீ படுத்துக்க, நான் ஏறி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. சரின்ட்டு இந்த ஆடு படுத்துக்கவும் இன்னொரு ஆடு அந்த ஆடு மேலே ஒரு கால் வச்சு எகிரி அந்த பக்கம் போயிடுச்சு. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் எதுக்காக அவங்க அங்கே நின்று சண்டை போட்டுட்டு இருந்தாங்களோ அந்த பிரச்சனை ஜஸ்ட் ஒரு செகண்டில் முடிஞ்ச மாதிரி முடிஞ்சிருச்சு. இப்போது அந்த 2 ஆடுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்கவங்க வழியில் தாராளமாக ஈஸியாக போய்க்கிட்டாங்க. இந்த கதையில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. முதல் விஷயம் என்னென்னா, ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா அதை பற்றி வாக்குவாதங்கள் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரவே வராது. முதல்ல அந்த பிரச்சனையை கொஞ்சம் ஓரம் தள்ளி வச்சுட்டு, சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம அமைதியாக யோசிக்கணும். அமைதியாக யோசித்தா மட்டும்தான் நம்மளால் சிறந்த ஒரு முடிவை எடுக்க முடியும். அந்த டென்ஷனோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டுகிட்டே இருந்தோன்னா நம்மளால் ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியாது. அந்த முடிவும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கோ இல்லை அடுத்தவங்களுக்கோ பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவாக தான் நம்ம சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது யோசிப்போம். அமைதியாக இருக்கும்போது மட்டும்தான் ஓகே நம்ம இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காமான ஒரு பொசிஷனுக்கு நம்ம வருவோம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, விட்டு கொடுக்கறது. விட்டு கொடுக்கறது அப்படிங்கும்போது நம்ம எல்லா விஷயத்துலையும் விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது முடியாத ஒரு செயல் தான், நான் அதை ஒத்துக்கிறேன். நாம் சும்மா எல்லா விஷயத்துக்கும் விட்டு கொடுத்து போகும்போது எப்போவுமே நாமளே விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆகலாம். ஸோ அதனால் நம்ம எல்லா விஷயத்துக்கும் நம்ம விட்டு கொடுத்து போக முடியாது அப்படிங்கிறது ஒரு நியாயமான கருத்தாக இருக்கலாம். ஆனால் ஒரு இடத்துல நாம் விட்டு கொடுத்து போகிறதுனால நமக்கும் பாதிப்பு இல்லாமல் ஒரு நன்மை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்து போகிறதுல தப்பே இல்லை. இப்போது இந்த கதையில் அந்த ஆடு என்ன சொன்னுச்சு, நான் படுத்துக்கிறேன், நீ என் மேலே ஏறி போய்க்க அப்படின்னு சொல்லிடுச்சு.
அதுவே அந்த ஆடு, "நீ படுத்துக்க, நான் உன் மேல ஏறி போறேன்" அப்படின்னு சொன்னா, அந்த ஆடு அதை ஏத்துக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ, அத புரிய வச்சு, அதை ஏத்துக்க வச்சு, அந்த பிரச்சனைய காம்ப்ளிகேட் பண்றத விட, "சரி நான் படுத்துக்கிறேன், நீ போ" அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிருச்சு? அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுங்கும்போது, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர, "நீ விட்டு குடுக்குறியா? நான் விட்டு குடுக்குறியா?" அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஈகோ பார்த்தோன்னா, அந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கவே கிடைக்காது. அடுத்த விஷயம் புத்திசாலித்தனம். இந்த கதையில பார்த்தோம்னா, அந்த விட்டு குடுக்கலான்னு சொல்லி முடிவெடுத்த ஆடு, அது வந்த வழியில திரும்பி போயி, இன்னொரு ஆட்டுக்கு வழி விடலாம். அப்படி ஒரு வழியும் இருக்க தான் செய்யுது. ஆனா, அந்த ஆடு அத செய்யல. அத செஞ்சா, அது இவ்ளோ தூரம் கடந்து வந்த பாதை வீணாயிடும். அப்போ அந்த ஆடு என்ன பண்ணுச்சு? ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு, அதோட கடந்து வந்த பாதை திரும்ப போயி, திரும்ப வர்றது அப்படிங்கிற ஒரு சிக்கல் உருவாகாம, அந்த இடத்துல இருந்தே அந்த பிரச்சனைக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சுச்சு. அது அந்த ஆட்டோட புத்திசாலித்தனம். ஒரு சின்ன கதையில இவ்ளோ விஷயங்கள உள்ள வச்சு, ரொம்ப அழகா ஒரு சின்ன குழந்தைக்கும் புரியிற மாதிரி ஒரு அழகான கதையா சொல்லியிருக்காங்க. ஸோ, இதே விஷயங்கள நம்ம வாழ்க்கையிலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, நம்ம வாழ்க்கையும் அழகா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது இன்னும் சிறப்பா செயல்படுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங்.